ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுரியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு வடுரியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஏவல், பில்லி, சூனியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணி, இது மாரி எனக்கு ஏவல் வச்சுட்டாங்க, சூனியம் இருக்கு, யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, செய்வன பண்ணிட்டாங்க இப்படின்னு சொல்றது உண்டு. ராத்திரியில தூக்கம் வரல, பின்னாடி ஏதோ நிக்கிறா மாரி இருக்கு. என்னோட பிசினஸ் டல்லா இருக்கு. 2வது நான் வீடு கட்டினேன். பாதியிலே கடைக்காலோட நிக்குது. வீடு எழும்பவே இல்ல. எங்க வீட்ல இதுவரைக்கும் 3 பேர் மரணம் அடைஞ்சுட்டாங்க. இப்படிலாம் எனக்கு டெய்லி ஃபோன் கால் வருது. 2வது ஆஃபீஸ்ல எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளமா இருக்கும். மேல் அதிகாரி இவருடைய சொல் பேச்சே கேட்கவே மாட்டாரு. இவரு சொல்லுவாரு நியாயமான கோரிக்கை சொல்லும்போது, அந்த அதிகாரி காது குடுத்து கேட்டா தான் இவருடைய பிரச்சனைய தீர்க்க முடியும். ஆனா அந்த அதிகாரி கேட்கவே மாட்டாரு. அப்படின்னும்போது இவருடைய பிரஷர், இவருடைய ஒர்க் லோட் மட்டும் ஏறிட்டே போகும். ஒரே ஆளா எல்லா வேலையும் செய்வார். மத்த பேர் ஆஃபீஸ்ல யாருமே செய்ய மாட்டாங்க. இதுக்கும் நெறைய விஷயங்கள் உண்டு. அதாவது இந்த மாரி ஒருத்தர நம்மளுக்கு ஒரு அடிமை மாரி பண்றதுக்கான வசிய மருந்து கூட உள்ள குடுத்து, அந்த ஆஃபீஸ்ல ஒரு 30 பேர் வேலை செய்றாங்கன்னா, அவங்க எங்கேயுமே வெளியவே வேலைக்கு மாட்டாங்க. இவர்கிட்ட மட்டுமே இருப்பாங்க. ஒரு டீயோ, ஒரு காஃபியோ ஒரு கேன்டீன்ல வாங்கி குடுக்கும்போது, சில வசிய மருந்து, சில விஷயங்கள் அதுல கலந்து குடுக்கும்போது, அடிமை மாரி அந்த இடத்துலயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 2வது அந்த இடத்துல சேலரி கூட கிடைக்காது. நியாயமான ஒரு 25,000 அந்த இடத்துல நியாயமா கிடைக்கணும் அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஒரு 5,000, 10,000 அந்த மாரி தான் சேலரி கிடைக்கும். இருந்தாலும் அவங்க அந்த ஆஃபீஸ விட்டு வெளியே வரமாட்டாங்க. அங்க தான் அவங்க ஒரு அடிமை மாரியும், அந்த பணமே ஒரு கோடி ரூபாய் மாரியும், அங்க பட்னி பசி இருந்தாலும் அந்த ஆஃபீசர் கிட்டயே வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கும் செய்வினை ஆகப்பட்டது, ஏவல் ஆகப்பட்டது, இந்த வசியமாக இடுமருந்து ஆகப்பட்டது எல்லாமே வேலை செய்யும். அப்படின்னும்போது இதுக்கு என்ன பிராயச்சித்தம், இதுக்கு என்ன விமோசனம் அப்படின்னும்போது வீட்ல கூட 4 திசையிலயும் வெளியில வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது சண்டை வரும். வெளியில போயிட்டீங்கன்னா சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இருக்கும்போது சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் வேற ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கலாம். வெளிய போயிட்டோம்னா நார்மலா இருப்பாங்க. ஒண்ணுமே ஒரு பிரச்சனை கூட இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனைய காரணம் வச்சு அந்த குடும்பத்துல சண்டை வரும். இதே மாரி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா இயற்கையா 1 நாள் 2 நாள் சண்டை வந்ததுன்னா அது சகஜமானது 1. 2வது இது கன்டினியூவா ஆகுது. ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகுது அப்படின்னும்போது, கட்டாயம் இது மாந்திரீக சம்பந்தப்பட்ட வேலை தான். அப்படின்னும்போது நான் இது மாரி எந்திரம் ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த சூனியம் சரியாகறதுக்கா சூனியம்னா என்னதுன்னா, ஒரு பூஜ்யம். ஒண்ணுமே இல்லாத ஒரு பூஜ்யமாக்குறது ஒருத்தருடைய வாழ்க்கைய. அதுதான் அந்த சூனியம்னு சொல்றது. இது எப்படி பண்ணுவாங்க மாந்திரிகர்னா, சூனிய திதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த திதியில தான் இந்த அந்த நபருக்கு என்னைக்கு சந்திராஷ்டம், என்னைக்கு அந்த சூனிய திதி வருது. கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா, அஷ்டமி, நவமி இந்த மாரி வருது பார்த்தீங்களா? அந்த டைம்ல சூனிய திதி அப்படின்னு வரும். அந்த டைம்ல அந்த சூனியத்த அந்த நபருக்கு சந்திராஷ்டம் இருக்கும்போது, செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு மரணத்த கூட நிகழ்த்த முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சூனியம்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் டைம் அவங்களுடைய எப்பயுமே ஒருத்தருக்கு நம்ம செய்வினை வைக்கும்போது அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், கோத்திரம், அவங்களுடைய ஃபோட்டோ, பேரு, அவங்களுடைய எல்லா ஹிஸ்டரியும் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஃபோட்டோ வச்சுலாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராசி, நட்சத்திரம் இருக்கா, இவருக்கு மாந்திரிகருக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கா, இல்ல சம்மந்த ஏவல் ஏவி விடுற அவங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கா, அன்னைக்கு சூனிய திதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பவர்ஃபுல்லா 100% சக்சஸ் கொடுக்கும். அந்த டைம் எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணாத செய்யும்போது 100% சக்சஸ் கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்க வழி? இதுல நாங்க ஆப்ட்டுட்டோம். இதுலேருந்து எங்களுக்கு என் மேல பேய் இருக்கு, என் மேல சாமி இருக்கு. சாமி இருக்கு, ஆனா என் உடம்பெல்லாம் உரிக்கிறது. கண்ணுக்கிட்ட கருவளையமா இருக்கு. நான் சாப்பிடல, தூங்கல, ஒரே டிப்ரஷனா இருக்கு அப்படின்றவங்க அதாவது கண்ணுக்கிட்ட கருவளையம், முன்ன மாரி உடம்பு இல்ல. டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். எதுவுமே இல்ல. ரிப்போர்ட் நார்மல் தான் வருது. அப்படின்னும்போது நீங்க இப்ப வராகியினுடைய நவராத்திரி வருது. இந்த நவராத்திரி வராகியினுடைய நவராத்திரி 9 நாளும் கடைப்பிடிச்சு அம்பாளுக்கு தேவையான உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி ஒரு சின்னதா ஒரு படம் கூட வாங்கி வச்சுக்கலாம். வராகியினுடைய அம்பாளுடைய படம் வாங்கி வச்சு பூஜை, அனுஷ்டானம் எல்லாமே நீங்க பண்ணும்போது ஆச்சாரம் சுத்தபத்தமா இந்த 9 நாளும் நீங்க கடைபிடிக்கலாம். 2வது ஆஞ்சநேயருடைய
ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு வரலாம். அப்புறம் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடலாம். நரசிம்மர் கோயில் சோளிங்கர்ல இருக்க நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர், அரக்கோணம் கிட்ட இருக்கிற சோளிங்கர், அங்கேயும் நீங்க போய் தரிசனம் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த எந்த ஒரு துஷ்டசக்தி யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 3 பேர்கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சாலே போதுமானது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.